இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு என்னோட முதல் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி IRCTC மொபைல் ஆப் மூலமாக உங்களை ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு புது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்ற ஸ்டெப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணால் தான் உங்களால் வந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ண முடியும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்ற ஸ்டெப்ஸ் வந்து பார்க்கலாம். அதுக்கு வந்து IRCTC Rail Connect அப்படின்ற இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாகின் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் ரெஜிஸ்டர் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து நெக்ஸ்ட் பேஜில் ஓப்பன் ஆகும். இதில் கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வந்து ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து மொபைல் நம்பர், தென் மெயில் ஐடி. இந்த ரெண்டுமே வந்து கரெக்டாக கொடுங்க. ஏன்னா இந்த அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் OTP அனுப்புவாங்க. ஸோ அதை கொடுத்தீங்கன்னா தான் அந்த அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆகும். அதனால் கரெக்டான மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா யூசர் நேம். யூசர் நேம் வந்து உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான நேம் வந்து கொடுத்துக்கோங்க. யூசர் நேமில் பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ், நம்பர்ஸ், அண்டர்ஸ்கோர் இந்த காம்பினேஷனில் வந்து இருக்கலாம். நீங்கள் கொடுத்த யூசர் நேம் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா யூசர் நேம் இஸ் அவைலபிள்னு வரும். சப்போஸ் இல்லை அப்படின்னா அந்த யூசர் நேம் இஸ் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட்னு வரும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வேறு யூசர் நேம் வந்து நீங்கள் மாற்றி பார்க்கணும். கரெக்டான யூசர் நேம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி எந்த ஒரு எரரும் வராது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து இந்த ஆப்க்கு வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணணும். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் அதே பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்த ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம், அதில் வந்து உங்களோட நேம் கொடுத்துக்கோங்க. மிடில் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட ஜெண்டர் வந்து ரேடியோ பட்டனில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நேஷனாலிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ். இது எதுக்கு அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து மறந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ணுறதுக்காக இது வந்து ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ செக்யூரிட்டி கொஸ்டின் எதுவோ அதை செலக்ட் பண்ணி அது நீங்கள் கொடுக்குற ஆன்சர் வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஆக்குபேஷன், மேரிட்டல் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் ஆப்ஷனல் தான், நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. ரெசிடென்ஸ் அட்ரஸில் உங்களோட அட்ரஸ் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களோட ரெசிடென்ஸ் அட்ரஸும் ஆஃபீஸ் அட்ரஸும் ஒன்று அப்படின்னா அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. தென் வந்து ஸ்ட்ரீட், ஏரியா இது வந்து ஆப்ஷனல் தான். தென் கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பின்கோடு வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட சிட்டி, ஸ்டேட், போஸ்ட் ஆஃபீஸ், ஃபோன் நம்பர் இந்த ஃபீல்டெலாம் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நீங்கள் கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டு அப்படின்னா உங்களோட யூசர் நேம் வந்து ரெஜிஸ்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வரும். உங்களோட அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணுறதுக்கு அகெயின் லாகின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த மெசேஜுக்கு வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. திருப்பி வந்து லாகின் பேஜுக்கே வரும். உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் நீங்கள் செட் பண்ணீங்க இல்லையா, ஸோ அதை கொடுத்து தென் கீழே வந்து அந்த கேப்சர் கோடு இருக்கும், அது கொடுத்து லாகின் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வெரிஃபையிங் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஃபியூ செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடிக்கு வந்து OTP அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த OTPயை வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை யூசரை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் OTP கரெக்டாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா OTP வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெசேஜ் வரும். இதுக்கு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ அகெயின் திருப்பி வந்து நம்ம லாகின் பண்ணணும். யூசர் நேம், பாஸ்வேர்ட், கேப்சா கோட் கொடுத்து உள்ளே லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வரும். இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு பின் வந்து செட் பண்ண வேண்டியிருக்கும், 4 டிஜிட் பின்னு. இது எதுக்கு அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு தடவைக்கும் இந்த ஆப் ஓப்பன் பண்ணும் போதெல்லாம் உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே லாகின் பண்ண தேவையில்லை. நீங்கள் செட் பண்ண இந்த 4 டிஜிட் பின் கொடுத்துட்டிங்கனாவே உள்ளே வந்து லாகின் ஆயிரும். அதுக்காக தான் வந்து இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ட்ரு பின்னில் வந்து உங்களோட நீங்கள் செட் பண்ண நினைக்கிற அந்த 4 டிஜிட் பின் என்ட்ரு பண்ணிக்கோங்க. தென் கன்ஃபார்ம் பின்னில் அதே என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம IRCTC மொபைல் ஆப்பில் ரெஜிஸ்டர் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக உள்ள வந்து லாகின் பண்ணிட்டோம். இதுதான் பார்த்தீங்கன்னா அதோட ஹோம் பேஜ். இந்த டேஷ்போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா பிளான் மை ஜர்னின்னு இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ண முடியும். தென் மை புக்கிங்ஸ் ஆப்ஷன் மூலமாக நீங்கள் புக் பண்ண ஹிஸ்ட்ரி வந்து பார்த்துக்கலாம். தென் PNR என்கொயரியில் வந்து உங்களோட PNR நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா அதோட ஸ்டேட்டஸ் வந்து பார்த்துக்கலாம். ரீஃபண்ட் ஹிஸ்ட்ரியில் உங்களோட ரீஃபண்ட் ஹிஸ்ட்ரி வந்து அப்டேட் ஆகிருக்கும். டிக்கெட் கேன்சல் பண்ணுறதுக்கு கேன்சல் டிக்கெட் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் எப்படி அந்த பிளான் மை ஜர்னி அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறது அப்படின்றத வந்து போடுறேன். சப்போஸ் இன்கேஸ் உங்களோட IRCTCயோட அக்கௌண்ட்டோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா அதை ரீசெட் பண்ணுறக்கூடிய ஆப்ஷன் வந்து லாகின் பேஜ்லேயே இருக்கும். ஸோ அந்த ஃபர்கட் யூசர் நேம்னு இருக்கும். அந்த யூசர் நேம் லிங்க்கை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்டர்ட் மெயில் ஐடி அண்ட் டேட் ஆஃப் பர்த் ரெண்டையும் கொடுத்து கேப்சா கோட் கொடுத்து சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா யூசர் நேம் ரீசெட் பண்ணுறக்கூடிய ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க. அது மாதிரி பாஸ்வேர்ட் மறந்துட்டீங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் அந்த லிங்க்கை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்டர்ட் யூசர் நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் கேப்சா கோட் கொடுத்து சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணுறக்குரிய ஆப்ஷன் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு தடவையும் லாகின் அண்ட் புக்கிங் பண்ணும்போது அந்த கேப்சா கோடு வந்து என்ட்ரு பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா
இந்த லாகின் பேஜ்லேயே லாகின் அண்ட் புக்கிங் வித் ஓடிபின்னு இருக்கும். அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அது கேப்சா கோடு இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆப்ஷன் வந்து மறைஞ்சிரும். இப்போ வந்து நீங்கள் ஒவ்வொரு தடவையும் லாகின் அண்ட் புக்கிங் பண்ணும்போது உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். ஸோ அதை கொடுத்து நீங்கள் வந்து லாகின் அண்ட் புக்கிங் வந்து பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ மூலமாக எப்படி ஐஆர்சிடிசி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சிருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ முடிஞ்சவரை நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரியறதுக்கு மறக்காம ஹவு டு இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.